ஒவ்வொரு கீரையும் ஒரு சிறந்த மருத்துவ நிபுணர்கள். நமது உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை ஏற்படக்கூடிய குறைபாடுகளுக்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த நிவாரணியாக விளங்கக்கூடியவர்கள் தான் ஒவ்வொரு கீரையும். அந்த விதத்தில் இன்றைக்கு நாம் எல்லோரும் அன்றாடம் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்து கொண்டிருக்கின்ற ஆனால் பயன்படுத்தாத ஒரு சில கீரைகளை பற்றி தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். அந்த வகையில் முதலாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு கீரை முள்ளங்கி கீரை. எல்லாரும் முள்ளங்கியை சாப்பிடுவோம், ஆனால் அந்த கீரை என்ன செஞ்சுருவோம்? மாடு நல்லா கொழு கொழுன்னு இருக்கும், மாடு தெளிவாக இருக்கும், மாட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்கும். ஆனால் இந்த முள்ளங்கி நம்ம முள்ளங்கி கூட சாப்பிட்றோமா? அதுவும் சாப்பிட மாட்டோம். கேட்டால் அதில் என்ன சொல்லுவான்? காரம் அதிகமாக இருக்குங்க, முள்ளங்கி சரியில்லைன்ட்டு போயிடுவான். அப்போது மிகச்சிறந்த நாம் வேண்டாம் என்று ஒதுக்கி குப்பையிலே போடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கீரை தான் முள்ளங்கி கீரை. கட்டாயம் கிடைக்கும். அவன் எடைக்கா என்ன பண்ணிடுவான்? நான் வரும்போது வெட்டி குப்பையில் போட்டுட்டு கிழங்கு மட்டும்தான் கொண்டு வருவான். ஓகேங்களா? நீங்கள் சொல்லி வச்சுட்டீங்கன்னா குப்பையில் கிடக்கக்கூடிய கீரையை உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவான். காசு கூட வாங்க மாட்டான். ஏன்னா அந்த கீரையில் எங்கே போகுது? மாட்டுக்கு போகுது. ஓகேங்களா? முள்ளங்கி கீரை ஒரு மிகச்சிறந்த சிறுநீரக மருத்துவ நிபுணர் என்று சொல்லலாம். சிறுநீரக சார்ந்த குறைபாடுகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஒரு கீரை முள்ளங்கி கீரை தான். இந்த முள்ளங்கி கீரையை பொறுத்தளவில் உடலுக்கு வெப்பத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ இது யார் முக்கியமாக சாப்பிடலாம்னா நுரையீரல் சார்ந்த குறைபாடினால் பாதிக்கப்பட்டவர்கள். நுரையீரல் சார்ந்த குறைபாடினால் ஆஸ்துமா பிரச்சனை, வீசிங் பிரச்சனை, காச நோய், நுரையீரல் சம்பந்தப்பட்ட எந்த குறைபாடு யாருக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மிகச்சிறந்த நிவாரணியாக விளங்கக்கூடிய கீரை எது? முள்ளங்கி கீரை. அப்போ உடல் உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கீரை. அதே கீரை தான் தீராத மலச்சிக்கலையும் போக்கக்கூடிய ஒரு கீரை இந்த முள்ளங்கி கீரை. அப்போ கடுமையான மலச்சிக்கலினால் பாதிக்கப்பட்டவர்கள் தினந்தோறும் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கீரை என்ன கீரை? முள்ளங்கி கீரை. ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பசியே எடுக்காது, சாப்பிடணுங்கிற கடனுக்காகவே சாப்பிடுவார்கள். அப்போ பசி உணர்வை, அந்த பசியின்மை குறைபாட்டை நீக்கி நன்றாக பசி உணர்வை தூண்டக்கூடிய ஒரு கீரை தான் முள்ளங்கி கீரை. அப்போ இந்த முள்ளங்கி கீரையை பொறுத்தளவில் சிறுநீரக சம்பந்தப்பட்ட குறைபாடுகளுக்கெல்லாம் இது எந்த அளவுக்கு தீர்வை தருகிறது என்று பார்த்தோம்னா, முதல்ல சிறுநீரக சம்பந்தப்பட்ட குறைபாடு என்று சொல்லும் பொழுது சிறுநீரக கற்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்தில் கற்கள் என்பது சர்வசாதாரணமாக எல்லோருக்கும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போ ஒரு சில பேர் நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி என்ன செய்வோம்? சிறுநீரகத்தில் கற்கள் வந்துட்டு வாழைத்தண்டு சாறை குடிச்சுக்கிட்டே உட்காந்துருப்போம். நிறையா பேர்த்துக்கு வாழைத்தண்டு சாறு குடித்தும் கல் கரையாமல் இருக்கும். பார்த்துருக்கோமா இல்லையா? ஒரு சில பேர்த்துக்கு கல் கரைஞ்சிருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு கல் கரையாமல் இருக்கும். அவன்கிட்ட போய் நீங்கள் கேட்டீங்கன்னா வாழைத்தண்டை சாறு வேலை செய்யாதும்பா. உண்மையிலேயே கல்லினுடைய தன்மை மாறுபட்டு இருக்கிறது. உப்பினால் ஏற்படக்கூடிய கற்களாக இருந்தால் வாழைத்தண்டு சாறு என்ன செஞ்சிடும்? ஈஸியாக கரைத்து விடும். உப்பை தாண்டி மற்ற கொழுப்பு பொருட்களினால் ஏற்படக்கூடிய கற்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வாழைத்தண்டு சாறு அந்த கற்களை என்ன செய்யாது? கரைக்காது. அப்போ தான் நம்ம ஆப்ரேஷன் பண்ணி என்ன செஞ்சிருவோம்? அதை வெளியேற்றி விடுவோம். ஆனால் இந்த முள்ளங்கி கீரையை பொறுத்தளவில் அது உப்பினால் ஏற்படக்கூடிய கற்களாக இருந்தாலும் சரி, அல்லது கொழுப்பினால் ஏற்படக்கூடிய கற்களாக இருந்தாலும் சரி, அந்த கற்களையெல்லாம் கரைக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்த ஒரு கீரை எது?
முள்ளங்கி கீரை. அப்ப இந்த முள்ளங்கி கீரையை சிறுநீரக கற்கள் உள்ளவர்கள் எப்படி சாப்பிட வேண்டும்? காலை வேளையில பல்லு விளக்கிட்டு வெறும் வயிற்றுல வெறும் முள்ளங்கி கீரையை எடுத்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு முள்ளங்கி கீரையை எடுத்து நன்றாக கழுவி ஒரு மிக்சியில் போட்டு சிறிதளவு தண்ணீர் ஊற்றி அரைத்து பிழிந்து 30 மில்லி அளவிற்கு சாறு எடுத்து வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும். நம்ம ஆளுங்க கேட்பான், காப்பிக்கு முன்னாடியா காப்பிக்கு பின்னாடியாம்பா? காப்பி குடிச்சதுக்கு அப்புறம் குடிக்கணுமா, இல்லை காப்பி இதை குடிச்சதுக்கு அப்புறம் காப்பி எப்போ குடிக்கிறதும்பா? அப்போ மருந்தாக சாப்பிடுவதற்கு அந்த காலை வேளையில வெறும் வயிற்றில 30 மில்லி சாறு 21 நாளைக்கு தொடர்ந்து குடித்து கொண்டு வந்தால் உங்கள் சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கற்கள் மாயமாக மறைந்துவிடும். அப்ப கற்களை கரைக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்த ஒரு கீரை எது? முள்ளங்கி கீரை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு சிறுநீரக பை என்ன செஞ்சிடும்? வீக்கம் அடைந்து விடும். அந்த இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிறுநீர் பை யாருக்கெல்லாம் வீக்கம் அடைந்து இருக்கிறதோ அந்த வீக்கத்தை குறைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நிறைந்த காய் தான், இந்த ஆற்றல் நிறைந்த கீரை தான் இந்த முள்ளங்கி கீரை. அப்ப சிறுநீர் பை வீக்கமாக இருந்தாலும் அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய கீரை எந்த கீரையாக இருக்க வேண்டும்? முள்ளங்கி கீரையாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சிறுநீர் பிரியாமல் உள்ளே தேக்கம் உறும். அப்ப நீர் கட்டு வந்து சிறுநீர் பிரியாமல் அவஸ்தைப்படுவார்கள். அந்த மாதிரி இருப்பவர்கள் முள்ளங்கி கீரை இதே மாதிரி சாறு எடுத்து அதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு பார்லி இருக்கு இல்லையா, பார்லியை எடுத்து வேக வச்சு அந்த சாரோடு கலந்து மிக்சியில் போட்டு அடித்து காலை வேளையில் ஒரு 50 மில்லி அளவிற்கு நீங்கள் குடித்து கொண்டு வந்தால் அந்த நீர்க்கட்டு உடைந்து சிறுநீரை தாராளமாக வெளியேற்றக்கூடிய ஒரு ஆற்றல் நிறைந்த ஒரு கீரை தான் இந்த முள்ளங்கி கீரை. அப்போ சிறுநீரக கற்களையும் கரைக்கும், சிறுநீர் பை வீக்கத்தையும் போக்க ஆரம்பிக்கும், நீர்க்கட்டையும் உடைத்து உங்களுடைய சிறுநீரை தாராளமாக வெளியேற்றக்கூடிய ஒரு அமுத மூலிகையாக விளங்கக்கூடிய கீரை தான் இந்த முள்ளங்கி கீரை. அதை விட இந்த முள்ளங்கி கீரையில் இன்னொரு மகத்துவம் என்னன்னு கேட்டோம்னா, கல்லீரல் சார்ந்த குறைபாடுகளை, கல்லீரலை ஏன்னா நம்ம உடம்புலேயே மிகப்பெரிய உறுப்பு எது? கல்லீரல் உறுப்பு தான். அது தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளக்கூடிய மற்ற உறுப்புகளுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் நிறைந்த உறுப்பு இந்த கல்லீரல் தான். அப்போ கல்லீரல் நன்றாக இருந்துச்சுன்னா எல்லா உறுப்பினுடைய இயக்கத்தையும் நம்ம என்ன செய்ய முடியும்? நன்றாக வைத்து கொள்ள முடியும். கல்லீரலில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளுக்கு பொதுவாக கல்லீரலில் என்ன குறைபாடுகள் எல்லாம் ஏற்படும்? ஒன்று மஞ்சக்காமலை வரும், இல்லைன்னா ஃபேட்டி லிவர் என்று சொல்லக்கூடிய கல்லீரல் கொழுப்பு உண்டாக ஆரம்பிக்கும். 3வது கல்லீரல் வீக்கம் அடைய ஆரம்பிக்கும். 4வது வீக்கமடைந்த கல்லீரல் சுருக்கம் அடைய ஆரம்பிக்கும், சிரோசிஸ் சொல்லுவாங்க. அது வந்துருச்சுன்னா என்ன செய்ய முடியாது? கல்லீரலை காப்பாற்ற முடியாது, வயிறெல்லாம் உப்புசமாகி ரொம்ப பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள். அப்போ ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு கல்லீரல் சார்ந்த ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கிறது என்பதை நீங்கள் கண்டறிந்தால் உடனடியாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமுத மூலிகையான இந்த முள்ளங்கி கீரையை எடுத்து தினந்தோறும் உணவாக பொரியல் பண்ணி சாப்பிட வேண்டும். இதனோடு சேர்ந்து பொரியல் பண்ணி சாப்பிடுவது என்பது உணவாக சாப்பிடுதல். இதே கீரையை மருந்தாக எப்படி சாப்பிடுவது என்று கேட்டீங்கன்னா, காலை வேளையில் ஒரு 50 மில்லி அளவிற்கு முள்ளங்கி கீரை சாறு எடுக்க வேண்டும். எப்பொழுதும் கீரை சாறு எடுப்பதாக இருந்தால் சிறிதளவு தண்ணீர் விட்டு நன்றாக பிழிந்து எடுக்க வேண்டும். கீரையை அரைத்து பிழிந்து சாறு எடுத்து
அந்த 50 மில்லி சாறுடன் சிறிதளவு வெல்லம் இருக்கு இல்லையா, வெல்லத்தை பொடி பண்ணி அந்த முள்ளங்கி கீரை சாற்றோடு கலந்து காலை வேளையில நீங்கள் தொடர்ந்து குடித்து கொண்டு வர வேண்டும். அப்ப காலை வேளையில கல்லீரல் சார்ந்த குறைபாடு உள்ளவர்கள் முள்ளங்கி கீரை சாரோடு வெல்லத்தையும் சேர்த்து நீங்கள் தொடர்ந்து குடித்து கொண்டு வந்தால் எந்த சார்ந்த குறைபாடுகள் எல்லாம் தீரும்? கல்லீரல் சார்ந்த. கல்லீரல் என்று சொன்னாலே மனிதனுடைய உடம்புல எத்தனை ஈரல் இருக்கிறது? இன்னொரு ஈரல் இருக்கிறது. கல்லீரல் இருக்கிறது, மண்ணீரல் இருக்கிறது, நுரையீரல் இருக்கிறது, இன்னொரு ஈரல் இருக்கிறது, பல் ஈரல். ரைட்டுங்களா? பல் ஈரலை நம்ம சரியாக கவனிக்கவே மாட்டோம். மற்ற 3 ஈரலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். பல் ஈரல் ஆட்டங்கன்றுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ ஈரலை வளப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கீரை தான் எந்த கீரை? முள்ளங்கி கீரை. அப்போ இதெல்லாம் அனாமத்தா கீழே கிடக்கக்கூடிய இந்த கீரையை வச்சுக்கிட்டு எவ்வளோ பெரிய நோய்களை எல்லாம் நம்ம குணப்படுத்தலாம். அதை விட முக்கியம், இந்த சர்க்கரை குறைபாடு உள்ளவர்களுக்கு ஒரு அருமருந்தாக விளங்கக்கூடிய ஒரு கீரை இந்த முள்ளங்கி கீரை தான். இன்னைக்கு யாராவது சர்க்கரை குறைபாடு இல்லாதவர்கள் யாராவது இருக்கீங்களா? வீட்டுக்கு ஒரு நோயாளி சர்க்கரை குறைபாடு உள்ளவர்களாக இருப்பார்கள் இல்லைங்களா? உண்மையிலேயே நீங்கள் சர்க்கரை குறைபாட்டிலிருந்து விடுபட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அவர்கள் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று உங்களுக்கு பரிந்துரைத்திருக்கிறார்களோ அதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள், நீங்கள் நல்லா இருப்பீங்க. அவங்க எதையெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று உங்களுக்கு பட்டியலிட்டு இருக்கிறார்களோ அதையெல்லாம் சாப்பிடுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. எப்படி சாப்பிட வேண்டும் அதான முக்கியம். சாப்பிடணும், நல்லதை சாப்பிடணும், தேவையானதை சாப்பிடணும், தேவையறிந்து சாப்பிடணும், முறையானதை சாப்பிடணும், முறையறிந்து சாப்பிடணும். ஆனா நம்ம சாப்பிடுன்னு சொன்னா என்ன செஞ்சிருவோம்? எப்படி சாப்பிடுவோம்? ரவுண்டு கட்டி அடிப்போம். நல்லா ரவுண்டு கட்டி சாம்பாருக்கு சாம்பார், புளிக்குழம்புக்கு புளிக்குழம்பு, ரசத்துக்கு ரசம், மோருக்கு மோர், தயிர் சாதத்துக்கு தயிர் சாதம், இத்தனையும் சாப்பிட்டு போட்டு சுகர் குணமாகுமா? ஆகவே ஆகாது. அப்போ சர்க்கரை குறைபாடு உள்ளவர்கள் நீங்கள் எந்த மருத்துவத்தில் சிகிச்சை எடுத்துக்கொண்டிருந்தாலும் அந்த சிகிச்சையோடு இந்த முள்ளங்கி கீரை சூரணத்தை தயார் செய்து வைத்து கொண்டு அந்த மருந்துகளோடு இந்த சூரணத்தையும் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக இரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாட்டுக்குள் வரும். அதை விட முக்கியம், சிறுநீரக வழியாக வெளியேறக்கூடிய அந்த சர்க்கரையினுடைய அளவும் இதுல கட்டுப்பட ஆரம்பிக்கும். அப்ப இந்த சர்க்கரைக்கு எப்படி முள்ளங்கி கீரையை வைத்து சூரணமாக தயார் செய்வது என்று கேட்டீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் அளவிற்கு முள்ளங்கி கீரை சாறை எடுத்துக்கொள்ள வேண்டும். எவ்வளவு எடுக்கணும்? 1/2 லிட்டர் அளவுக்கு சாறு எடுக்கணும். 1/2 லிட்டர் அளவுக்கு சாறு எடுத்துட்டு அதுல ஒரு 300 கிராம் அளவிற்கு வெந்தயத்தை ஊற வைக்க வேண்டும். 300 கிராம் அளவிற்கு வெந்தயத்தை ஊற வைக்க வேண்டும். எதுல ஊற வைக்கணும்? முள்ளங்கி கீரை சாறுல. முள்ளங்கி கீரை சாறுல ஒரு 300 கிராம் அளவிற்கு வெந்தயத்தை எடுத்து அதுல ஊற வைக்க வேணும். எவ்வளவு நேரம் ஊற வைக்கணும்? குறைந்தபட்சம் 8 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்போ 8 மணிலிருந்து 10 மணி நேரம் ஊறினதுக்கு பின்பு அதனை நன்றாக கலக்கி ஒரு பெரிய பாத்திரத்தை தட்டுல ஊத்தி பரப்பி வெயிலில் நன்கு காய வைக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதை எடுத்து நல்லா கலக்கிட்டு ஒரு பெரிய பாத்திரம் இருக்கிற தட்டு மாதிரி அதில் ஊற்றி என்ன செஞ்சிடணும்? பரப்பி வெயில்ல காய வைக்க வேண்டும். வெயில்ல காய்ந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சு பொடி செய்து வைத்து கொள்ள வேண்டும். ஆமா, அது ஊறிடும் இல்லையா? வெந்தயம் ஊறிடும் இல்ல, தண்ணி எல்லாம் அது உறிஞ்சி எடுத்துரும். வெந்தயம் நல்லா ஊறிடும். அப்ப பாத்தீங்கன்னா வெந்தயமா தான் இருக்கும்.
அதை எடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் நல்லா பரப்பி காய வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சு பொடி பண்ணிக்கலாம். அப்போ முள்ளங்கி கீரை வெந்தய சூரணம் தயார் செய்தாயாச்சு. அப்போ இந்த முள்ளங்கி கீரை வெந்தய சூரணத்தை தயார் செய்ததுக்கு அப்புறம் காலை மதியம் இரவு, காலை மதியம் இரவு என 3 வேளையும் சாப்பாட்டுக்கு முன்னாடி 2 கிராம் அளவிற்கு பொடியை எடுத்து 1 டம்ளர் சுடுநீரில் கலந்து குடித்து கொண்டு வர வேண்டும். அப்ப நீங்க எந்த மருத்துவத்தில் சிகிச்சை எடுத்து கொண்டிருந்தாலும் இந்த சூரணத்தை தயார் செய்து நீங்க எடுத்துக்கிட்டு வாங்க. இந்த சூரணத்தினால உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் வரவே வராது. கீரைனால கெடுதல் வருமா? வெந்தயத்தினால கெடுதல் வருமா? நிச்சயமா இந்த சூரணத்தினால உங்களுக்கு கெடுதல் வரவே வராது. தைரியமாக எடுங்க. அது மாத்திரைக்கு மாத்திரை என்ன வேலை செய்யுமோ அந்த வேலையை யார் செய்வாங்க? இது செய்ய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்ப அற்புதமான ஒரு கீரை தான் இந்த முள்ளங்கி கீரை. அப்ப இப்பேற்பட்ட முள்ளங்கி கீரையை நம்ம என்ன செய்யக்கூடாது? இனிமேல் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதுதான் ஒரு முக்கியமான அமுத மூலிகையாக இருக்கக்கூடிய ஒரு கீரை, முள்ளங்கி கீரை.